என் பெயர் அனுப்புகிறாங்க. தமிழ்நாடு திருவி சொல்வதற்கு தமிழ்நாடு நாயுடு ஐக்கிய கூட்டமைப்பு நாயுடு மக்கள் சக்தியின் தலைவராக இந்த சமுதாய பணியில் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் பணியாற்றி இன்றைக்கு தமிழகத்தில் 30% இந்த மண்ணின் மைந்தர்களாக வாழ்ந்து மொழி சிறுபான்மையாக நாங்கள் கிட்டத்தட்ட 31 திரு சமுதாயங்களை உள்ளடக்கிய திரு மொழி சிறுபான்மையாக நாங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து இதிலே பல்வேறு ஜாதிகள் நாயுடு, ரெட்டியார், செங்கமனார், செட்டியார், அருந்ததியர், ஆதியாண்டார் போன்ற மக்கள் இன்றைக்கு தமிழகத்திலே மிக பரவலாக அனைத்து பிரிவுகளிலும் இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் single largest community என்று சொல்லுவாங்க. அதில் நாயுடுகள், கம்மாம்பதிகள், நாயுடுகள் 40 அதிகமாக 234 தொகுதிகளிலே சிறு மக்கள் பரவலாகவும் பலமாகவும் வாழ்ந்து எங்களுடைய அனைத்து சமுதாயத்தினுடைய மிக முக்கியமான கோரிக்கையாகும். ஏனென்று சொன்னால் இது எங்களுக்கு மட்டுமல்ல, சில பிரிவினைவாத சக்திகள் அவங்களுக்கு 1% இருக்காங்க, 2% இருக்காங்க, 8% இருக்காங்க அப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் இப்படிய மக்களின் வாழ்வாதாரத்தையும் அந்த விகிதாச்சாரப்படி இப்படிய மக்களுக்கு செல்ல வேண்டிய அத்தனை விடியல்களும் சேர வேண்டும் என்பதற்காக தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எல்லா சமுதாயங்களும் அதை கோரிக்கை வைத்துக் கொள்கின்றன. இதை கட்டாயமாக தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும். இதுல மாற்று கருத்து இல்லவே இல்லை. நியாயமான முறையிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த இது வலிமையாக சொல்லவில்லை, இது உணர்வுகளை சொல்லுகிறோம். அரசாங்கம் செய்வாங்க, யார் செய்வாங்க? அரசாங்கம் மட்டும்தான் செய்ய முடியும். அவங்க ஒரு ஏஜென்சி கொடுத்து செய்யறதுக்கு ஒப்புக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆகவே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நிச்சயமாக செய்ய வேண்டும். ஒன்று. அடுத்ததா பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எக்கனாமிக் இன்டர்செக்ஷன் ஒரு இடஒதுக்கீடை அறிவிச்சிருக்காங்க. அந்த இடஒதுக்கீடை தமிழ்நாடு அரசு இதுநாள் வரை அமல்படுத்தவில்லை. அது ஏன் எங்களுக்கு தெரியல. எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்கு, பல்வேறு இடஒதுக்கீடு, பிசி இருக்கு, எம்பிசி இருக்கு, எஸ்சி இருக்கு, எல்லாருமே இருக்காங்க. இந்த இடஒதுக்கீடு அறிவிக்கிறதுல அரசாங்கத்துக்கு என்ன கஷ்டம் தெரியல. இப்போ எஸ்சி எடுத்துக்கிட்டா 18% இடஒதுக்கீடு இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா 3 ஜாதிகள் பிஆர், பிஎல் அண்ட் அருந்ததி. எங்க அருந்ததியர் வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்கள். அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 40% அருந்ததி மக்களை தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையை இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு விடியல் வேண்டும். இதைத்தான் நான் சொல்றேன். ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணுங்க. அவங்களுக்கு போராட்டத்துக்கு யாருமே இல்லை. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு தலைவர் இருக்காங்க. அதுக்கு அரசாங்கத்துக்கு எப்படியோ லாபி பண்ணி செய்யறாங்க. ஆனால் அருந்தையர்கள் இந்த 3% உள்ளிடஒதுக்கீடை நாங்கள் தான் முதலில் ஆரம்பித்து மருத்துவர் ஐயா அவர்களெல்லாம் சேர்ந்து அதை சட்டமன்றத்திலே குரல் எழுப்பி அதுக்கு பின்னால் கொஞ்சமா வந்து கலைஞர் எங்களுக்கு கொடுத்தாங்க. எதிர்த்தாலையும் சாப்பிட்டவனே எந்த இதுக்கு பல்வேறு முன்னெடுக்கை போட்டிருக்கிறார்கள். அரசாங்கத்திற்கு விடுத்து சொல்லி அதை கடையை இன்று வரை உட்படவில்லை. அடுத்த இந்த மைனாரிட்டி கமிஷன், தமிழ்நாடு மைனாரிட்டி கமிஷன், தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையம். இந்த அரசாங்கத்துக்கு சிறுபான்மைன்னா என்ன? ஒன்று மொழி சிறுபான்மை ஆணையமா இருக்கணும், இல்ல மத சிறுபான்மை ஆணையமா இருக்கணும். ஆனால் இதுல குழந்தை சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? மத சிறுபான்மை ஆணையம். அப்போ பிசிஎல்லாம் எப்படி சேர்மன் அந்த பெருமொழியை சார்ந்த அப்பா சேர்மன்
அது சேர்மனா இருந்திருக்காரு. அப்போ இதுல ஒரு குழப்பம் இருக்கு. சரி, 2021 அதிமுக அரசு எடப்பாடியார் அவர்கள் மூலம் கேபினட் போல் ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். தமிழ்நாடு லிங்குஸ்டிக் மைனாரிட்டி எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் 2021 சட்டமன்றத்திலே ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் இந்த மதிப்புரிய மாண்புமிகு ஸ்டாலின் அரசு ஏற்ற பிறகு அதை அது வேண்டாம், நாங்க 4 பேர் இந்த சிறுபான்மை ஆணையத்திலே மொழி சிறுபான்மையை சேர்ந்த 4 பேரை நீங்க போடுங்க. மலையாளம், கன்னடா, உருது போன்றவர்களை நீங்கள் அந்த ஆணையத்திலே போடுங்கள். அதுல ஒரு வைச்சாரம் ஏற்படுத்தி 2 வருஷத்துக்கு முன்னாடி மாண்புமிகு முதல்வர்கள் சொல்லிட்டார். ஒரு டேம் போயிடுச்சு சிறுபான்மை போச்சுக்கப்புறம் இப்போ ஒரு ஆணையம் ஏற்படுத்திருக்காங்க. கண்டிப்பா அந்த அந்த அரசாங்கமே மந்திரியா இருக்கிற மந்திரியா இருக்கிறது கூட சிறுபான்மைனா என்ன தெரியல, ஏன் இவங்க சேர்க்கக்கூடாதுன்னு சொல்ல முடியும். கேட்டா என்ன சொல்றாங்க, சட்டசபையிலே தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது என்ன குழப்பம் தான் இருக்கு. ஏன் சட்டத்தை ஆல்ரெடி பிசிடி போன்றவர்கள் திருமணி சார்ந்தவர்கள் அதுல பொறுப்பாளராக இருந்திருக்கிறார்கள். அப்ப இது என்ன குழந்தை? ஒண்ணு மத சிறுபான்மை கையில மொழி சிறுபான்மை வைங்க, இல்ல பழையபடி 2021 அதிமுக ஏற்படுத்த என்ன தவிர மக்களுக்கு நல்லது வரணும். அது எந்த அரசாங்கம் செஞ்சாலும் பரவாயில்ல, எங்களுக்கு என்ன பிரச்சனை? அது அதிமுக எந்த அரசாங்கம் இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. இது ஏன் மறுக்கிறீர்கள்? அப்ப இதை மறுக்கிறீங்கன்னா உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கிறது. இந்த தெரு மக்களை புறக்கணிக்கின்ற உள்நோக்கம் இருக்குன்னு தான் நாங்க ஃபீல் பண்றோம். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் எந்த முதலமைச்சர் சந்திக்க பார்த்தா ஈஸியா சந்திப்பு, கலைஞராக இருந்தாலும் அம்மையார் ஜெயலலிதாவும் சந்திக்க முடிஞ்சது. ஆனால் இப்பொழுது 3 வருஷமா அவங்களுக்கு லெட்டர் போட்டிருக்கோம், சிஎம் செக்ரட்டரி கொடுத்துருக்கோம், எல்லாருமே கொடுத்து எதுவுமே நடக்கல. அப்படின்னா என்ன, ஒரு சாதாரண குடிமகன் எங்களுடைய